வணக்கம். நான் சர்ஷன். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா, ஷேப் ட்ரேசர் ரோபோட்ல பார்த்தீங்கன்னா, பார்ட் 2 தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போறோம். நம்ம பார்ட் 1ல பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 3 ஷேப்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இப்ப பார்ட் 2ல பார்த்தீங்கன்னா, பாலிகன்ஸ் மாதிரி 3 ஷேப்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ரிமைனிங்ல 3 ஷேப்ஸ் பார்த்தீங்கன்னா, ட்ரேஸ் பண்றதுக்கான புரோகிராம் பார்த்தீங்கன்னா, நம்ம செய்ய போறோம். ஸோ, இப்போ வாங்க நம்ம ஷேப் 4ஓட புரோகிராம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஷேப் 4 ஷேப் 4ல பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான் மூவ் பென் டவுன் குடுத்துட்டேன். கீழ பார்த்தீங்கன்னா, செட் பென் கலர் குடுத்துருக்கேன். இதுல பார்த்தீங்கன்னா, நான் கிரீன் கலர் பார்த்தீங்கன்னா குடுத்துருக்கேன். அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, நான் ரிப்பீட் பிளாக் பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ப்ரோகிராம் பார்த்தீங்கன்னா, 5 தடவ ரிப்பீட் பண்ற மாரி இருக்கும். அதனால தான் ரிப்பீட் பிளாக் பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல்ல இருந்து எடுத்து வச்சிருக்கேன். இதுல பார்த்தீங்கன்னா, சைஸ் எல்லாம் சேமா இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, நம்ம ரிப்பீட் பிளாக் பார்த்தீங்கன்னா, ஈஸியாவே குடுத்துட்டோம். அதே நம்மளோட ஷேப் 3ல பார்த்தீங்கன்னா, சைட்ஸ்லாம் பாருங்க நம்பர்ஸ் எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த இடத்துல ரிப்பீட் பிளாக் பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ண முடியல. ஆனா, இந்த இடத்துல ஷேப் 4ல பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஈக்குவலா இருந்ததுனால, நம்ம பார்த்தீங்கன்னா, ஈஸியாவே ரிப்பீட் பிளாக் குடுத்தோம். இப்ப பார்த்தீங்கன்னா, ரிப்பீட் பிளாக்குக்குள்ள டிரைவ் ஃபார்வர்ட் ஃபார் 340 குடுத்துருக்கேன். இந்த ஷேப்புக்குள்ள பார்த்தீங்கன்னா, எல்லா சைடுமே சேம் டிஸ்டன்ஸ் தான். இப்ப இங்கருந்து இங்க 340 அதே இங்க இருந்து இங்க எல்லா சைடுமே பார்த்தீங்கன்னா, 340 தான். அதே டர்ன் பண்ற இந்த டிகிரீஸும் பார்த்தீங்கன்னா, சேம் 72 தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா, ஈஸியாவும் நம்ம ரிப்பீட் பிளாக்ல போட்டோம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ரோபோட் பார்த்தீங்கன்னா, அந்த ஷேப் வரைஞ்ச பிறகு கீழ பார்த்தீங்கன்னா, மூவ் பென் அப்ன்னு குடுத்துட்டு, டர்ன் ரைட் ஃபார் 88 டிகிரீஸ், டிரைவ் ஃபார்வர்ட் ஃபார் 600 டர்ன் லெஃப்ட் ஃபார் 90 டிகிரீஸ் குடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா, இப்ப அது பக்கத்து பிளாக்கா இருக்கிற இந்த பிளாக்குக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இருக்கணும் அவங்களே குடுத்துருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இப்ப இங்க இருந்திருக்கோம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ரோபோட் இங்க இருக்கு. ஷேப் 5க்கு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம போயிட்டோம். ஷேப் 5ல பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான். மூவ் பென் டவுன், செட் பென் கலர்ல பார்த்தீங்கன்னா, நான் ஆரஞ்சு கலர் பார்த்தீங்கன்னா குடுத்துருக்கேன். கீழ பார்த்தீங்கன்னா, ரிப்பீட் பிளாக்ல பார்த்தீங்கன்னா 6 டைம்ஸ் குடுத்துருக்கேன். ஏன்னா, நம்ம இந்த ஷேப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா 6 அது மட்டும் இல்லாம எல்லாமே ஈக்குவலான சைஸ் தான். ரிப்பீட் பிளாக்ல பார்த்தீங்கன்னா, டிரைவ் ஃபார்வர்ட் ஃபார் 290 குடுத்துருக்கேன். எல்லா சைடுமே பார்த்தீங்கன்னா 290 தான். அதே மாரி டர்ன் ரைட் ஃபார் 60 டிகிரீஸ்ன்னு குடுத்துருக்கேன். எல்லா கார்னர், எல்லா டர்னிங்லும் பார்த்தீங்கன்னா, சேம் 60 டிகிரீஸ் தான். அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, மூவ் பென் அப், டர்ன் ரைட் ஃபார் 90 டிகிரீஸ், டர்ன் டிரைவ் ஃபார்வர்ட் ஃபார் 585 டர்ன் லெஃப்ட் ஃபார் 90 டிகிரீஸ் குடுத்து, பக்கத்து பிளாக்கா இருக்கிற இந்த பிளாக்குக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்திருக்கோம். இதான் பார்த்தீங்கன்னா, நம்ம செஞ்ச லாஸ்ட் பிளாக்கு. ஷேப் 6. இதுலயும் பார்த்தீங்கன்னா, மூவ் பென் டவுன், செட் பென் கலர்ல பார்த்தீங்கன்னா, பிங்க் கலர் பார்த்தீங்கன்னா நான் குடுத்துருக்கேன். இதுலயும் பார்த்தீங்கன்னா, எல்லா சைட்ஸுமே சேமா தான் இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, ரிப்பீட் பிளாக் மூலியமா நம்ம குடுத்துட்டோம். ரிப்பீட் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, இதுல பார்த்தீங்கன்னா 8 சைட்ஸ் இருக்கும் மொத்தமா. அதனால பார்த்தீங்கன்னா, நம்மளும் 8 சைஸ் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்ல குடுத்துருக்கோம். கீழ பார்த்தீங்கன்னா, இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா, டிரைவ் ஃபார்வர்ட் ஃபார் 240 அதாவது ஒரு சைடோட டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 440 அதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு எல்லா டேர்னிங்கும் பார்த்தீங்கன்னா 445 டிகிரிஸ்க்கு தான் இருக்கும். சாரி 45 டிகிரிஸ் மாத்தி சொல்லிட்டேன். நம்ம இப்ப செஞ்ச எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன பிளாக்ஸா பார்த்தீங்கன்னா நம்ம மை பிளாக்ஸ்ல இருந்து ஷேப் 1, ஷேப் 2, ஷேப் 3, ஷேப் 4, ஷேப் 5, ஷேப் 6 நம்ம எல்லாமே பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடி. இங்க பார்த்தீங்கன்னா சின்னதா இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா ஒண்ணு ஒண்ணா எடுத்து நம்ம வென் ஸ்டாண்டர்ட் பிளாக்கு கீழ பார்த்தீங்கன்னா ஷேப் 1, ஷேப் 2, ஷேப் 3 சொல்லி பார்த்தீங்கன்னா வரிசையா பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோபோட் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஷேப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ப்ளே பண்றேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷேப்ப பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு, செகண்ட் ஷேப்பையும் பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் பண்ணிட்டு, தேர்ட் ஷேப்ப இப்போ ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்க ஃபோர்த் ஷேப்க்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்து கரெக்ட்டா போகுது. ஃபோர்த் ஷேப் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபிஃப்த் ஷேப் வந்து முடிக்க போகுது. லாஸ்ட் ஷேப்பையும் பார்த்தீங்கன்னா, நம்ம ரோபோட் பார்த்தீங்கன்னா இப்போ முடிச்சுட்டு, இப்போ நம்ம ரோபோட் பார்த்தீங்கன்னா சூப்பராவே எல்லா ஷேப்பையும் பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் பண்ணி முடிச்சுது. இப்ப நம்ம ரோபோட் பார்த்தீங்கன்னா, சூப்பராவே ட்ரேஸ் பண்ணிச்சு. நம்ம அடுத்த வீடியோல பார்த்தீங்கன்னா, அதாவது அடுத்த பார்ட்ல லாஸ்ட் இருக்கிற ரிமைனிங் 3 யூனிக் ஷேப்ஸ பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்த வீடியோல பார்த்தீங்கன்னா, ட்ரேஸ் பண்றது எப்படின்றத பத்தி பார்க்கலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.